நம்ம ஸ்லிம் சிவகாசிக்கு உங்களை வருக வருக என வரவேற்கின்றோம். தொடர்ந்து என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கீங்க. ஸோ நான் 70 கிலோ ஆனதும் உங்களுக்கு தெரியும், திரும்பவும் 75 78 கிலோ ஆனதும் உங்களுக்கு தெரியும். ஸோ டயட் ஃபாலோ பண்ண முடியலைன்னா வெயிட் கூடும் அப்படிங்கிறத நான் உறுதியாக இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். எந்த வெயிட் லாஸ் நிறுவனங்களும் உங்களுக்கு நீங்கள் ஒன்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு விட்டுட்டா வெயிட் கூடாது அப்படின்னு சொல்கிறத நம்பாதீங்க. அதுக்கடுத்து உங்களோட ஐடியல் வெயிட் வரந்துண்டியும் நீங்கள் அந்த வெயிட் குறைக்கிற ப்ராசஸை விடாமல் ஒரே மனசோட பண்ணிக்கிட்டே இருங்க. ஐடியல் வெயிட் வந்ததுக்கப்புறம் நம்மளோட உருவங்களை நம்மளே கண்ணாடியில் பார்க்கும்போது, ஃபோனில் பார்க்கும்போது, செல்ஃபி எடுக்கும்போது, இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நமக்கே நம்ம மேலே ஒரு லவ், அதாவது அன்பு அப்படிங்கிறது வரும். நம்மளே நேசிக்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி வந்துட்டா நம்ம வெயிட் கூடுறத நம்ம மனசு ஒருபோதும் ஏற்றுக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம உணவு முறைகள் இப்படித்தான், இது பண்ணால் நம்ம உடம்பு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா 1 கிலோ 2 கிலோ வெயிட் குறைக்கிறதுக்காக டயட் இருக்கல, கிட்டத்தட்ட 40 கிலோ 50 கிலோ 60 கிலோ வரைக்கும் டயட்டில் இருந்து அந்த உடம்பை குறைச்சிருக்கோம். நிறைய பார்த்திங்கன்னா அதுக்காக எஃபெக்ட் போட்டிருக்கோம், நிறைய நேரங்கள் அதுக்காக செலவு பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறது நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும்போது நம்ம மைண்ட் ஒருபோதும் அன்ஹெல்த்தி ஃபுட்டை அலோவ் பண்ணாது. அப்படி அலோவ் பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் அவங்க தன்னோட பாடியை மெயின்டைன் பண்ண முடியும். இதுதான் என்னோட உண்மையான வெயிட் லாஸ் ஜேர்னியில் உள்ள ஒரு என்ன சொல்லலாம், உண்மையான வெளிப்படையான ஒரு பதிவு. அதனால் வெயிட் கூடாது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வெயிட் லாஸ் இருந்தவங்களோ அல்லது உதாரணமாக நிறைய லிக்யூடாக நிறைய பேர் வெயிட் லாஸ் சம்மந்தமான பொருட்கள் சாப்பிட சொல்கிறாங்க, லேகியமாக சொல்கிறாங்க, பவுடர்ஸாக சொல்கிறாங்க. ஸோ எது எடுத்தாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது உங்கள் பாடியை நீங்கள் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணியே ஆகணும். மெயின்டைன் பண்ணலைன்னா கண்டிப்பாக வெயிட் கூடும். மெயின்டைன்னா என்னது அப்படின்னு கேட்டால் 3 வேளையும் சாப்பிடாமல் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. 3 வேளையும் சாப்பிடணும், ஹெல்த்தியாக சாப்பிடணும், கேலரி கம்மியானதாக சாப்பிடணும். உதாரணமாக ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துக்கோங்க. 10 ரூபா ஐஸ்கிரீமில் 1500 கேலரி இருக்குது. ஸோ ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் தேவையான உணவே 1500 கேலரி தான். ஆனால் ஒரு பெரிய தர்பூசணி பழம் ஒரு 5 கிலோ வெயிட் உள்ளது, அதை அப்படியே கட் பண்ணி நீங்கள் முழுசாக சாப்பிட்டாலும் 0 கேலரி. வயிறு நிறைஞ்சிடும், சாப்பிட முடியாது. தர்பூசணி பழம் நிறைய மீதியும் இருக்கும். ஸோ எது கேலரி கம்மியான உணவு அப்படிங்கிறத தேடி தேடி உங்களுக்கு தேவையான ஹெல்த்தியான ஃபுட்டை கண்டுபிடிங்க. நான் உங்களுக்கு அப்பப்போ இது சம்மந்தமான வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கேன், உங்களை அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் நானும் ஒரு என்ன சொல்லலாம், நம்பிக்கையாக ஒரு கை கொடுக்குற ஒரு தோழனாக இருப்பேன். நன்றி.